எல்லாருக்கும் அன்பான ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கும். யாரும் சங்கடப்படாதீங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு கூட ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? அப்புறம் 2026 எலெக்ஷனில் மறக்காமல் விஜயண்ணாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஏன்னா எங்களுக்கு விஜயண்ணா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட முடியாதுல்ல, அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஓட்டு போடுங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லியில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் நியூ இயர் நைட்டுக்கு வந்துட்டு கும்பளி போயிருந்தோம். கும்பளி பள்ளிக்கு போகணுமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஜியாவும் ரியாவும் உங்கள் அப்பாவும் போனோம். அப்போ பயங்கர ப்ளோக்னால பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க ரிசோர்ட். அப்போ அங்கே ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு இருந்தோம். அப்போ தான் நிறைய ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. பார்த்தப்போ மட்டன் அப்படியே சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. பார்க்கும்போது ஆடோட வாயில் புல்லெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. சாப்பிட சொன்னாங்க. பின்ன பசிக்கலையாச்சு. ஏன்னா வீட்டில் அவ்வளோ சமைச்சு வச்சுருந்தோமா. இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம். வந்து வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா கூட இருந்து கொஞ்சம் படக்கெல்லாம் பொட்டிச்சிட்டு, இது நிறைய படக்கம் அவங்க அப்பா தான் பொட்டிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பயமாகவே இருந்துச்சு. அந்த முன்னாடி மிட்டில் கிடக்கனால அதில் தெரித்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு கல். பின்ன அப்படியே மறைஞ்சிருந்து வீடியோலாம் எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க. சின்ன வயசில் நானும் இப்படி பண்ணினதே கிடையாது. சரி பாப்பாவுக்கு வேண்டி ஜியாவுக்கு வேண்டி வாங்கி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் நியூ இயர்க்கும் படக்கம் பொட்டிச்சிட்டு பார்க்கும்போது காடை அரைச்சிருந்துச்சி. சமைச்சு வச்சு தான் போனேன். காடை நான் எனக்கு எப்படி வைக்கனே தெரியல. நான் பார்க்க பீஃப் அந்த ஒரு மெத்தடில் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டேன். சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வைக்கிறது. நான் பார்க்கவே கட் பண்ணும்போது எனக்கு சாப்பிட தோணலை. சரி அவங்க அப்பா சாப்பிட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு கட் பண்ணி வச்சேன். அதுக்கு காம்பினேஷன் தோசை இருந்துச்சு. தோசையும் காடை அரைச்சின்னு பார்த்தேன், வச்சாச்சு. பின்ன மட்டன் இருந்துச்சு. மட்டன் ஃபஸ்ட் டைம் மட்டனும் காடையெல்லாம் வைக்கிறது. மட்டனும் தெரிஞ்ச மாதிரி வச்சு விட்டுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் மத்தி மீன் வாங்கி வறுத்துட்டு சோறு வச்சு சாப்பிட்டுட்டு